எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனமானது முதல் தீர்க்க தரிசன வசனமாகவும் முதல் சுவிசேஷ வசனமாகவும் வேத அறிஞர்களால் கருதப்படுகின்றன. இதை அவர்கள் புரோட்டோ இவாஞ்சலிசம் என்று அழைக்கின்றனர். ஆதியாகமம் 2, 3, 4 அதிகாரங்களில் தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்ததும் அவர்களுக்காக ஏதேன் தோட்டத்திலே திரளான ஆசீர்வாதங்களை வைத்ததும் அவர்களுக்கான சட்டங்கள் அவர்களோடு கூட தேவன் உறவாடி வந்ததையும் நாம் இந்த 2 அதிகாரங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். 3ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதான அந்த பழத்தை அவர்கள் புசித்தது நிமித்தமாக அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் முடிவு வரும்போது தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோடு கூட முடிந்து விடுவதல்ல, இனி ஒரு நாள் வரும், அன்று ஒரு நியாய தீர்ப்பு இந்த உலகத்திலே நடக்கும். அந்த நியாய தீர்ப்பு தான் பிசாசின் தலையை நசுக்குவது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கினார். பிசாசின் சகல வல்லமைகளை அவர் உரிந்து போட்டார் என்று சொல்லி கொலேசியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல நாளிலும் நீங்கள் தேவ சமூகத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல் மனிதனாய் இருக்கிற ஆதாமையும் ஏவாளையும் பிசாசு வஞ்சித்த அதே இடத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக ஒரு பலியை ஏற்படுத்தினார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒரு ஆட்டு தோல் கொண்ட ஒரு உடையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். இது எதை குறிக்கிறது? முதல் இரத்தம் ஏதேன் தோட்டத்தில் சிந்தப்பட்டது. எந்த இடத்திலே பிசாசானவன் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தானோ அதே இடத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பலியிடப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்த ஆண்டவர் இவர்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். அப்போது அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் மறுபடியுமாக அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை திரும்ப தருவேன் என்று சொல்வதுதான் இந்த சுவிசேஷம் அல்லது இந்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாக பிறந்தார், மனிதனாக வளர்ந்தார், மனிதனுக்காகவே வாழ்ந்தார். மனிதனுடைய சகல பாவங்களையும் சுமந்து கொண்டு சிலுவையில் ஏறி பிசாற்றின் தலையின் மேல் தன் காலை வைத்து மிதித்து அவனுடைய தலையை நசுக்கி அவன் செய்த துரோகத்துக்கான தண்டனையை ஆண்டவர் கொடுத்து அவனின் பிடியில் இருக்கிறதான ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்காக தேவன் பரலோகத்தின் வாசலை திறந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்திலே ஒரு வாசல் அடைக்கப்பட்டது, ஏதேன் தோட்டத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக ஒரு வாசலை திறந்தார். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை வஞ்சித்த பிசாசை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். இன்று நீங்களும் நானும் அந்த பெரிய பிசாசின் பிடியில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்று தேவன் நமக்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், ஒருவேளை எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி இந்த நேரத்திலே நீங்கள் அழுது கொண்டிருந்தால், புலம்பிக் கொண்டிருந்தால், வார்த்தையின்படி நீங்கள் உங்களுடைய மனதிலே ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானித்தோடு கூட தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். அன்று ஏதேன் தோட்டத்திலே பலியிடப்பட்டதான ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இன்று நமக்காக கொல்கோதா மலையிலே பலியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சகல பாவங்களையும் சுமந்து நம்மை தீர்க்கும். இந்த நல்ல நாளிலே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய அறியாய்மைகளையும் நம்முடைய தவறுகளையும் சுமந்து தீர்த்து நமக்காக அடைக்கப்பட்ட அநேக வாசல்களை தேவன் நமக்காக திறந்து இன்று ஒரு புதிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டு வரப்போகிறார்.
இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது இந்த வார்த்தையானது உங்களிடத்திலே சொல்லுகிறது, உங்களுடைய சாபங்களும் உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய நுகங்களும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்தகார சக்திகளும் பொல்லாத ஆவிகளின் கிரியைகளும் வாழ்க்கையில் முன்னேற விட முடியாது என்று சொல்லி தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளையும் ஆண்டவர் இன்று ஜெயம் எடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. ஆனால் இன்று உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த சுவிசேஷம். God bless you.